ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வெங்காய வடை எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறது முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ பார்க்கும்போது எப்போவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். குமரியில் ஏதோ உள்ளிவிட அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஃபஸ்ட்டில் 5 மீடியம் சைஸான பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இதே மாதிரி நல்லா உதிரியாக விட்டுக்கோங்க. பிரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1/2 டீஸ்பூன் தான், கூட சேர்த்துக்காதீங்க, உப்பு கூடிரும். இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க, உப்பும் வெங்காயமும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கரெக்டாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கிறேன், சிகப்பு மிளகுத்தூள். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்துக்கல. கறிவேப்பிலையும் மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் போல் ஃப்ளோரும் நல்லா விரசிட்டு 1 கிளாஸ் மைதா ஃப்ளோர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளோர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த டைமில் 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுடைய வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு வடை செய்கிறதுக்கான. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம விரசி வச்சுருக்கிற வெங்காயமும் மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி பொரித்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு நம்மளுடைய எண்ணெய் காஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையை நம்ம பிடிச்சு போட்டுக்க போகிறோம். ஒவ்வொரு உருண்டையை பிடிக்கும்போது கையில் ஆயில் தடவிட்டு பிடிச்சிக்கோங்க. அப்போ நம்மளுடைய கையில் ஒட்டாது. கரெக்டாக உருண்டை பருவத்தில் வரும். நம்மளுடைய ஹோட்டலில் வாங்குகிற வடை அந்த சைஸில் டேஸ்ட்லேயும் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா போட்டுட்டு சிம்மை ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க, குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சியும் கூட்டியும் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஹை ஸ்பீடில் வச்சுட்டிங்க அப்படின்னா வெங்காயம் கடை கரிஞ்சு போயிடும். அதுக்கு தான். உங்களுடைய கடாய் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மாறி மாறி போட்டுக்கணும், மறித்து போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மறைச்சி கொஞ்சம் மாறி மாறி போட்டுட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்காது, அதுக்கு தான். கரிஞ்சிக்காது, அதுக்கு தான். இனி உங்களுக்கு கண்ணாப்பை இருந்துச்சு அப்படின்னா கண்ணாப்பையில் கூட செஞ்சுக்கலாம், மறைச்சி போட்டுக்கலாம். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஹோட்டலில் இந்த வெங்காய வடை ரேட்டு ஒரு வெங்காய வடை 6 ரூபாய் 7 ரூபாய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் திருப்தியாக செஞ்சு சாப்பிடலாம். பிள்ளைங்களுக்கும் நம்ம வீட்டில் என்ன ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வடை இப்படிலாம் செய்யும்போது எண்ணெயை யூஸ் பண்ணுற டைமில் பிள்ளைங்கள பக்கத்தில் விடாதீங்க. எப்போவுமே கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இப்போ ரேட்டு குறைவாக தான் இருக்கும். 1 கிலோ 20 ரூபாய் இல்லைன்னா 25 ரூபாய் தான் இருக்கும். இப்படி ரேட்டு குறைத்த டைமில் இப்படி வெங்காய வடைகள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இதே மாதிரி மறித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு பக்கோடா வேணும் அப்படின்னா நீங்கள் உருண்டை பிடிக்காமல் சும்மா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை பிடிக்காமல் சும்மா போட்டுக்கோங்க, அப்போ பக்கோடா வரும். இல்லை வடை வேணும் அப்படின்னா உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு எடுக்கணும். நம்மளுடைய வெங்காய வடை ரெடி ஆயாச்சு, ப்ரௌன் கலர் ஆயாச்சு, வெந்தாச்சு. இனி வேறொரு பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நிறைய இருந்துச்சு அப்படின்னா திகட்டிடும் சாப்பிடும்போது, அதுக்கு தான். இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற நம்ம விரசி வச்சுருக்கிற மாவையும் வெங்காயத்தையும் திருப்பியும் சேர்த்துக்க போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம செஞ்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் உங்களுக்கு பிடிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.